பணம் காசு கூட வேணாம், நான் காசு சம்பாதிக்கிறேன். சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு கேசட் பண்ணி ஆல்பம் பண்ணி அதனுடைய உழைப்பை தர முடியுமா உங்களால? என்னோட அடையாளமே இல்லையே. அவர் பண்ண மாதிரி ஆச்சு. எல்லாமே என்ன கேள்வி கேட்கறாங்க. எனக்கு அந்த படத்துல இருந்து பாட்டை எடுக்கணும், நீக்கணும். அந்த படத்துல இருந்து பாட்டை நீக்கணும். இல்ல எனக்கு உண்டான எல்லாமே பண்ணும். பணம் காசு கூட வேணாம், நான் காசு சம்பாதிக்கிறேன். அந்த பாட்டு பாடி காசு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாட்டை பாடி இருப்போம். சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு கேசட் பண்ணி ஆல்பம் பண்ணி அதனுடைய உழைப்பை தர முடியுமா உங்களால? பாட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் கேட்குறது கரெக்டு தான். ஏன்னா ஒருத்தவங்க உழைப்பு போட்டு ஒரு பாட்டு எழுதுறது, அது இது பண்ணுறது, அது வெளிவரது, அது எடிட் பண்ணுறதுலாம் எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு அது எடுக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். இப்போ படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு படம் எடுக்கிறவங்களுக்கு டேரக்டர், ப்ரொடியூசர், கேமராமேன் எல்லாருக்குமே தான் அதோட பெயின் தெரியும் அப்படின்ட்டு. ஸோ பார்க்குற நமக்கு ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 ஹவர்ஸ் அவ்வளோதான், அது முடிஞ்சிடும். ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் அந்த பாட்டை வந்து அவர் எடுத்திருக்காரு, அவர் வாய்ஸில் பாடியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு டைமில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் போச்சு அந்த சாங். ஸோ அந்த சாங் எடுத்து இவர் பாடியிருக்காரு அப்படின்னா அது தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் அவர் பாடினா மாதிரியாச்சும் இருந்திருக்கணும். அந்த வாய்ஸை இது பண்ணிவிட்டு இவர் பாடினா மாதிரி இருக்குது, அது இன்னும் பெரிய தப்பு தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் சொல்கிறீங்க உன் பாட்டு வந்ததுனால சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கான ஒரு இப்போ நமக்கான ஒரு ஐடி இருக்குது அப்படின்னா அது வேறு ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க, ரீச் ஆகுறாங்க, எல்லா க்ரெடிட்ஸும் அங்கே போய் சேருது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். அது அது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட பெயின் தெரியும். நம்ம வந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அவர் இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். அவர் பணம் காசு எதுவுமே கேட்கல. அவர் கேட்குறது நான் தான் பண்ணேன், அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி, இது என்னுடைய பாட்டு அப்படின்ட்டுக்காக அவர் பேசுகிறாரு, அவர் இது பண்ணுறாரு, அவ்வளோதானே தவிர அவர் கமெண்ட் பார்க்குறேன், அதை அப்படியே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். என்னெல்லாம் பேசியிருக்காங்க. சரியாகாத பைத்தியம், காசு வேணுமா ப்ரோ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுற நாய்ங்களுக்கு சொல்கிறான். உங்களுக்குலாம் எதுவும் தெரியாது. அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். அந்த பாட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தன் ஹீரோவாக நினச்சிட்டு ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டா போதும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துடுவீங்கல்ல. கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த நிலமை வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யோசிங்க. அடுத்தவங்க நிலமை யோசிங்க. ஓகே, இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. பணத்துக்காக யாராவது பண்ணுவோம். அவன் தான் சொல்கிறானே பணமும் வேணாம் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் பாட்டு எழுதி எல்லாம் மியூசிக் எல்லாமே போட்டு அந்த பாட்டை எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த க்ரெடிட்டும் வராது, எனக்கு தான் அந்த க்ரெடிட் எல்லாமே சேரும். ஸோ அப்போ போய் உங்களுக்கு அவரோட பெயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புரியல அப்படின்னா மூடிக்கின்னு இருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு திறமை இருந்தால் நீங்கள் ஏன் வந்து கமெண்ட்டில் இவ்வளோ இதுவாக பண்ண போகிறீங்க?